ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விருதாச்சலம் தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் ஆனந்தி தண்டபாணி சகோதரி அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும் வந்திருந்தது நண்பர்கள் மூலமாக. வெளிநாட்டில் வேலையாக இருந்துகிட்டு இருந்தீங்க, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறப்ப அரசியல் கட்சியில் இணைஞ்சி வேலை செய்துட்டு இருக்கிறீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிற நேரத்தில் வேட்பாளராக களமிறங்கப்பட்டிருக்கீங்க. முதல்ல இந்த ஆனந்தி தண்டபாணி யார், உங்கள் பின்னணி என்ன, அப்படி தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என் கணவர் மூலியமா நான் முதல்ல எனக்கு அப்போதான் நான் கேட்குறேன். திருமணம் ஆகுது, உடனே நாங்க கத்தார்ல இருக்கிறோம். அப்போ அவர் ஆஃபீஸ்க்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அண்ணனோட பேச்சுக்களை கேட்பாங்க. ஆஃபீஸ்க்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அண்ணனோட பேச்சு. இப்போ எனக்கு ஒரு நேரத்துல ரொம்ப எரிச்சலா இருக்கு, என்ன தொடர்ந்து இவரை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு போது, அப்போ என்ன நீ வந்து கேளுன்னு சொல்றாங்க. அப்போ அண்ணனோட பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சலா இருக்குது. அறிமுகங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன, இவர் ஆஃபீஸ் காலைல 7 மணிக்கு போறாரு, நைட் 8 மணிக்கு வராரு, திருப்பி வந்த உடனே லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அண்ணனோட பேச்சை கேட்கறாங்க. இப்படிதான் இருக்கு. அப்போ அண்ணனோட பேச்சுக்களை கேட்க அப்போ அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம், ஏன் தமிழ் தேசியம்னா என்ன, அப்ப ஏன் இத்தனை ஆண்டு காலமா நம்ம அப்பா அரசியல் இருக்காங்க, ஓட்டு போட்டுட்டு இருக்கோம், அப்பா சொல்லி நம்மளும் ஓட்டு போடுறோம், ஆனா தமிழ் தேசியங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு புதிதா இருக்கு. அப்போ தமிழ் தேசியம்னா என்ன, ஏன் இந்த மக்களுக்கு தமிழ்னா என்ன, ஏன் மொழி மீது ஈடுபாடு வேணும், இதெல்லாம் அண்ணன் தொடர்ச்சியாக சொல்லும் போது அவங்க சொல்றது சரியா படுது. அப்பா என்ன அரசியல் இருந்துட்டு? அப்பா வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க. ஆமா, காங்கிரஸ்ல இருந்தாங்க. அப்புறம் இனப்படுகொலைக்கு அப்புறம் அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க, எதுக்கும் போகாம. 2009 பிறகு அவங்க அப்பா வந்து எந்த கட்சியிலும் பெருசா ஈடுபாடு இல்லாம அமைதியா இருந்தாங்க. இப்படிதான் தமிழ் தேசியம் எனக்கு வருது. ஆனந்திங்கிறவங்க சிவில் இன்ஜினியர், நானு முனிசிபாலிட்டியில லைசன்ஸ்டு இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிரைவேட்டா லைசன்ஸ்டு இன்ஜினியர் வச்சுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைகள் 3 குழந்தைங்க இருக்காங்க. அங்க எத்தனை வருஷம் வந்தீங்க? நான் 4 வருடங்கள் வெளிநாட்டுல 4 வருடங்கள் வெளிநாட்டுல இருந்தேன். திருப்பி அப்போ கட்சியில வந்து என்னை நாங்க கேட்டு ஒரு ஈடுபாடு மூலியமா இங்க இந்தியா வரேன். ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு கட்சியில இணையணும், உறுப்பினர் அட்டை போடணும்னு கேட்கிறேன். அப்ப 2014-15 அப்போ உறுப்பினர் அட்டை அதிகம் கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் உறுப்பினர் அட்டை போட்டு அப்புறம் களப்பணியில வந்து 2014-15 இணையறீங்க. ஆமா. அப்போ என்ன 10 வருஷம் கடந்துருச்சு. ஆமா, நிச்சயம். அதுக்கு களப்பணியில இருப்பேன். பெருசா தலைமைக்கு அலுவலகத்துக்கோ இல்ல சென்னைக்கோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல வரமாட்டேன். எனக்கு உள்ளூர்ல நம்ம தொகுதிக்கு உட்பட்டு நான் களப்பணி செயல்பட்டு இருந்தேன். முதல்ல அன்னை பொறுப்பு போட்டது கடலூர் மாவட்டத்துக்கு மேற்கு தொகுதியில வந்துட்டு மகளிர் பாசறையில பொறுப்பு கொடுத்தாங்க செயலாளரா. அடுத்த கட்டமா மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறையில இருந்தேன். அப்புறம் திட்டக்குடி தொகுதிக்கு மண்டல செயலாளரா இருந்தேன். இப்போ படிப்படியா வந்து இப்ப வேட்பாளரா வந்திருக்கீங்க. ஒரு காங்கிரஸ் குடும்பம், ஒரு நல்ல வெளிநாட்டு வேலை, எது உங்களுக்கு இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தது? என்ன காரணம்? அடிப்படையில என்ன உங்களை இழுத்தது? காரணம் வந்து மீனவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில. அப்போ ஆட்சியில இருந்தது திமுக. இப்ப இவங்க 2 பேருமே தான் கூட்டணியிலும் இருக்காங்க, ஆட்சியிலும் இருக்காங்க. ஆனா ஒரு மீனவன் இறக்க போகும்போது மட்டும் ஏன் அவர்களை தமிழக மீனவர்கள்னு சொல்றாங்க? அந்த இடத்துலதான் வந்து எனக்கு அப்போ ஒரு இழப்புன்னு ஏற்படும் போது அந்த மொழிக்காகவும் அந்த மக்களுக்காகவும் யாரு சிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்ணனை தவிர்த்து மீதி எல்லாருமே கண் துடைப்பு. தேர்தல் வர நேரங்கள்ல மீனவர்களுக்கு அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்றாங்க. ஆனா ஒரு மீனவன் இறக்கப்படும் போதோ கைது செய்யப்படும் போதோ படகுகளை பிடிச்சு வைக்கும் போதோ அண்ணன் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருந்தேன். அதன் மூலியமா தான் எனக்கு தமிழ் தேசியம், அப்போ நிச்சயம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறதுக்கு ஒரு தலைவன் வேணும், அப்போ நம்ம இவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கடந்த ஒரு 10 வருஷமா நீங்க களப்பணியில இருக்கீங்க. இங்க மீண்டும் வாய்ப்பு உங்களுக்கு வருது, வெளிநாட்டுக்கான வாய்ப்பு வருது. வேணான்னுட்டு இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? வாய்ப்பு வந்தது. ஒருவேளை போயிருந்தா குழந்தைகளுக்கு இப்ப கல்வி எல்லாமே அங்க நமக்கு எளிதா கிடைச்சிருக்கும், இருந்திருக்கலாம். ஆனா இந்த சமயத்துல அண்ணனோட இருந்தா அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அடுத்த கட்ட தமிழ் தேசியத்துல நாம் தமிழ் தேசியம் அப்படின்னு கட்சியா அது வந்து இயக்கமா இருந்த வரைக்கும் ஓகே. ஆனா கட்சியா ஆரம்பிக்கப்பட்டு இந்த 2026 தேர்தல் வந்து நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தலா நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சமயத்துல அண்ணனோட இருக்கணும், களத்துல ஒரு கை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நான் இருந்துட்டேன். களத்துல ஒரு கை பார்க்கணும். ஆமா, நிச்சயம் பார்க்கணும். பரவாயில்ல, நல்ல ஒரு விடாப்பிடியான குணம் இருக்குது. இப்ப மக்கள் போராட்டம்னு இது வரைக்கும் நீங்க கலந்துகிட்ட போராட்டங்கள் வந்து அதுல என்ன படிப்பினைகள் உங்களுக்கு இருந்துச்சு? நிறைய பார்த்துட்டோம். இப்போ கடைசியா கூட வந்து தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு
இப்போ விருதாச்சலம் வந்து மாவட்டம் வேணும்னு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது. அதை வந்து ஒவ்வொரு ஆட்சி எண்டுலயும் வந்து ஒவ்வொரு தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லுவாங்க, நாங்க வந்தோம்னா உங்களுக்கு செஞ்சிருவோம், நாங்க வந்தா உங்களுக்கு செஞ்சிருவோம். ஆனா இறுதி வரை யாருமே, ஆண்டவரும் சரி முன்னாடி ஆண்டுட்டு இருக்கவங்களும் சரி, யாருமே அதை செய்யவே இல்லை. அப்போ அதுக்கான போராட்டங்கள்லாம் இப்ப நாங்க செஞ்சோம். அந்த மாதிரி தொடர்ந்தியா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நெல் இருக்குது இல்லைங்களாப்பா, அது வந்து மழையில நனைஞ்சிடும். ஒவ்வொரு முறையும் எங்க ஊர்ல அது முளைச்சு போகும். விவசாயிகள் வந்து வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. நாங்க போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, உங்க அண்ணன்ட்ட சொல்ல மாட்டீங்களா எல்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நாங்க போட்டு போட ஆனா மாட்டாங்க. போட்டு போட மட்டும் அவங்க மறந்துடுறாங்க. மறந்துடுறாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா இப்ப நம்ம தொடர் 36 லட்சம் பிரச்சாரம் பேர் இருந்திருக்கும். வந்திருக்கோம். ஆமா ஆமா. இப்ப நீங்க அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போறீங்க வேட்பாளர். தொகுதிக்குன்னு ஒரு அடிப்படை பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றீங்க, அதை நீங்க வந்தா எப்படி மாத்துவீங்க? இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டோம்னாப்பா, மாவட்டம், அதாவது விருதாச்சலத்தை மாவட்டமா கோரிக்கை தான் இப்போதைக்கு முதன்மையான கோரிக்கையா மக்கள் வைக்கிறாங்க, நானும் முதற்கொண்டு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் இருக்குங்கப்பா. அரியலூர்ல 2 தொகுதி தான் இருக்கு, அது மாவட்டம். பெரம்பலூர் பாத்தீங்கன்னா 2 தொகுதி தான், அது மாவட்டம். இப்போ சேலம்லாம் பெருசா இருந்தது, தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாமே பிரிச்சுட்டாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இதெல்லாமே பிரிச்சுட்டாங்க. ஆனா கடலூர் பாத்தீங்கன்னா 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆனா எங்களை இன்னும் பிரிக்கல. அது வந்து காரணம், ஏன் நம்ம விருதாச்சலத்தை கேட்கிறோம்னா, திட்டக்குடி எல்லை பாத்தீங்கன்னா பெரம்பலூர் வரைக்கும் இருக்கு. அப்போ பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் வந்து தன்னுடைய மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் அவங்க பயணிக்கணும், கடலூருக்கு பயணிக்கணும். பெரம்பலூர்ல இருந்து அவங்க கடலூர் போகணும்னா அந்த கடைசில இருந்து அந்த கடைசில இருந்து சென்னைக்கு வர தூரம், சென்னை அந்த மாதிரி நாங்க பயணிக்கோம். அப்போ இதுதான் அடிப்படை தேவை. அப்போ விருதாச்சலத்தை மையமா கொண்டு இந்த 3 தொகுதிகளை இணைச்சு நெய்வேலியோட எங்களை இணைச்சா அது இன்னும் வசதியா இருக்கும்ப்பா. இதுதான் முதல் கோட்பாடு. முதல் ஒரு விருதாச்சலம் மாவட்டமா ஆக்கணும், அது நிச்சயமாக்கணும். அடுத்து 2வது கல்விங்கப்பா. கல்வின்னு பாத்தீங்கன்னா விருதாச்சலத்துல ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரி தான், கொளஞ்சியப்பர் காலேஜ் தான் இருக்கு. அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் தவிர்த்து ஒரு பொறியியல் கல்லூரி கிடையாது, ஒரு மருத்துவ கல்லூரி கிடையாது, ஒரு பாலிடெக்னிக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அரசு சார்ந்து எதுவுமே கிடையாது. அரசு கல்லூரி இல்ல, ஒரே ஒரு அரசு கல்லூரி தான் பாருங்க. எங்க அப்பா படிச்ச காலத்துல இருந்து இருக்கு அந்த ஒரே ஒரு அரசு கல்லூரி தான். பெண்களுக்கான கல்லூரி கிடையாது, நிச்சயம் கிடையாது. அப்போ இது கல்வி சார்ந்து கடலூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். அதுலயும் விருதாச்சலம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கல்வி பின்தங்கி இருக்கும். ஆமா, இன்னும் பின்தங்கி இருக்கும். அப்ப இதை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க கையில் எடுக்கும் போது கல்வி சார்ந்து அந்த மாவட்டத்தை, அந்த தொகுதியை உயர்த்துறதுல நாங்க முதலா இருப்போம், செயல்படுவோம். அடுத்து சுகாதாரம்னு பாத்தீங்கன்னா விருதாச்சலம் நகரத்திலேயே வந்து வடிகால் வசதிகள் கிடையாது, மழைநீர் வடிகால் கிடையாது, கழிவுநீர் வடிகால் கிடையாது, திடக்கழிவு மேலாண்மை கிடையாது. இப்படி சுகாதார சீர்கேடு ரொம்ப இருக்கு விருதாச்சலம் நகரத்திலேயே இருக்கு. அப்ப நீங்க கிராமத்தை பத்தி சிந்திக்க வேணாம். இப்போ தேர்தல் வர்றதுனால ஒவ்வொரு கிராமமும் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இப்படி வீட்டுக்கு வீடு வந்து கேக்குறாங்களா, உங்கள் கனவை சொல்லுங்கள்னு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு எலெக்ஷன். சொல்லிட்டீங்களா? நாங்க கனவை சொல்லிட்டோம். எங்க மண்ணுக்கான மைந்தன் தான் எங்களுக்கு முதல்வரா வேணும்னு சொல்லியிருக்கோம். சொல்லிட்டீங்க நீங்க. ஆமா. சரி, இப்ப அந்த புதுசா ரோடு எல்லாம் போடுறாங்க. ஆமாப்பா. அடிப்படை இந்த சொல்ற மாதிரி பாதாள சாக்கடை திட்டமோ இல்ல கழிவுநீர் வெளியேற்றுறது, வெளியே எடுக்கிறதுக்கான இதுவோ, குடிநீர் இதுக்கான இணைப்புகளோ இப்படி எதுவுமே இல்லாத நகரமா தான் இன்னைக்கு. இந்த இடத்துல மாவட்டமா நீங்க கேட்கறப்ப என்ன வந்துரும்னு நினைக்கிறீங்க? இப்போ அரியலூர் வச்சுக்கோங்கப்பா, உதாரணத்துக்காக நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சி வச்சுக்கோங்கப்பா. மாவட்டமா வந்த உடனே அங்க மருத்துவ கல்லூரி தான் முதல்ல வருது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிச்ச பிறகு, ஆமா எல்லாம் பிரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா முதல் அங்க கொண்டு வரதே மருத்துவ கல்லூரி தான் கொண்டு வராங்க. அப்போ எங்க விருதாச்சலத்தையும் மாவட்டமா பிரிக்கும் போது இங்க இருக்கிற கிராமப்புற பிள்ளைகளுக்கு கல்வி வசதி மெயினா மருத்துவ கல்லூரி வரும். அதுதான் முதல் எண்ணமா நான் நினைக்கிறேன். அடிப்படை கீழ்மட்ட மக்கள் அந்த மாவட்டம், அது பின்தங்கிய மாவட்டம் சொல்ற இடத்துல பெரிய மருத்துவ கல்லூரி வந்துரும் நினைக்கிறேன். இப்போ நான் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னா பிள்ளைகள் வந்து திருச்சி போகணும், இல்லன்னா சேலம் பக்கம் போவாங்க. பக்கத்துல இருந்து. ஆமா, எங்களுக்கு பக்கம். பக்கம்னா எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு தூரம் ஆகும்? அது 150 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். ஆமா, விருதாச்சலத்துல இருந்து திருச்சிங்கிறது, இல்ல சேலம்ங்கிறது, இல்ல இந்த பக்கம் விழுப்புரம், இங்கதான் நாங்க பொறியியல் சார்ந்தோ அல்லது மருத்துவம் சார்ந்தோ போகணும்னா இப்படிதான் போகணும். அப்ப அதற்காக நிச்சயம் வேணும். அடிப்படை மருத்துவ வசதி எப்படி இருக்கு உங்க தொகுதிக்குள்ளார? அது அரசு மருத்துவமனை எந்த தமிழ்நாட்டுல எந்த அளவுல இருக்கோ அதே அளவுலதான் அங்கேயும் இருக்கு. ஆமா, இப்ப வந்து கட்டடங்கள் வந்து கட்டிட்டு இருக்காங்க. சரியான அந்த இடமே வந்து இடப்பற்றாக்குறையான இடம், ரொம்ப நெருக்கடியான இடம். இப்ப அங்க புதுசா கட்டடங்கள் கட்டிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் வந்து இரவுல இருக்க மாட்டாங்க. அது தமிழ்நாடு அளவுலயே வந்து அப்படித்தானே இருக்கு. மருத்துவமனையிலே கஞ்சா செடி விளையுது அப்பனா அந்த அளவுல தானே இருக்கும். அப்படிதான் இருக்கு விருதாச்சலத்திலேயே. நீங்க இப்ப வேட்பாளரா வரீங்க, மக்கள் உங்களை நம்பி வாக்களிக்கிறாங்க, நீங்க என்ன செய்வீங்க?
முதல்ல மாவட்டமாக்கிறதுக்கான முதல் படி எடுத்து வைப்பேன்ப்பா. அடுத்து சுகாதாரம் செய்வேன். நெல் கொள்முதல் நிலையங்களை, அது மூடப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு வருவேன்ப்பா. வடிகால் வாசல் சுகாதாரத்துல முன்னுரிமை கொடுப்பேன். குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கான கல்வியை கொடுத்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை சேர்க்கணுங்கிறதுக்கான அந்த முன்னெடுப்பை நிச்சயம் செய்வேன். பெரிய அளவுல கொண்டுட்டு ஆமா வருவீங்க. ஆமா தாண்டி தொழில் வளர்ச்சின்றது ரொம்ப பின்தங்கிய பகுதி. ஆமா பீங்கான் தொழிற்சாலை ஆமா. ஏதோ ஒண்ணு இருக்குது. அது அது கூட மூடி பழைய இருக்குப்பா. மாதிரி கிடையாது. ஆமா. இப்ப அதை தாண்டி வேற என்ன இருக்குது? நீங்க வேற என்ன கொண்டு வரலாம் நாங்க திட்டமிட்டு சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு சொல்ற பாருங்க. இப்ப அந்த பக்கம் டெல்டா மாவட்டம்ப்பா. அப்போ நெல்லுல இருந்து உமி வரும். அதுல இருந்து நம்ம எவ்வளவு பை ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ கரும்பு அதிகம் விளையும். கரும்புல இருந்து நம்ம எவ்வளவு பை ப்ராடக்ட் பண்ணலாம். அது சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து அங்க, அதாவது மண்ணுக்கோ மக்களுக்கோ தீங்கு விளைவிக்காத, இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கான தேவையான தொழிற்சாலைகள் அங்க நிச்சயம் கொண்டு வருவேன்ப்பா. அது இல்ல, அதுக்கான திட்டம் உங்ககிட்ட இருக்குதா? இருக்கு. அண்ணா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்டத்துக்குள்ள இதெல்லாம் கொண்டுட்டு ஆமா வரணும் அப்படின்னு ஆமா சொல்லிட்டு. இது இப்ப நீங்க இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்களா? ஒன்னும் இது இல்ல, வரைக்கும் வர 9ஆம் தேதி தான்ப்பா வேட்பாளர் அறிமுக கூட்டம். அதுக்கப்புறம் பிரச்சாரம் இருக்கு. இது வரைக்கும் வேட்பாளராக நீங்க போகல. ஆமா, இன்னும் இந்த கட்சி போகல. நிர்வாகியா நீங்க போய் பார்த்திருக்கீங்க, ஆமா, பல செயல் பகுதிக்கெல்லாம் திட்டங்கள் அதெல்லாம் போயிருக்கீங்க, பண்ண. அதை ஆமா ஆமா செய்திருக்கீங்க. வேட்பாளரா இனிமேதான் போகணும். இனிமேதான் போகணும். இப்ப அந்த மக்கள் கிட்ட நீங்க சில விஷயங்கள்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ண போறீங்க. நான் வந்தா இப்படி வந்து உங்களுக்கு அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி எல்லா கிராமங்களுக்கும் இருக்குதா கேக்குறவங்கள? குடிநீர் வசதிங்கிறது பொதுவாகவே அது ஓரளவுக்கு, ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே அந்த திட்டங்களை, மோடி திட்டம், வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ குடிநீர் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே அடிப்படையா கிடைச்சிருது. ஆனா அதுல என்ன சிக்கல்னா, அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு தொடர்ந்து வந்து சிறுநீரக கோளாறு, ஒரு மரணம் அப்படின்னு வருதுன்னா சிறுநீரக கோளாறு மட்டும்தான் வருது. ஏன் வருதுன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது இந்த நிலக்கரி, நெய்வேலி நிலக்கரி, அது வந்து அதுல இருந்து எடுத்து அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து திருப்பி அவங்க வந்து சரியா ஃபில்டர் பண்ணாம விடுறதுனால நிலத்தடி நீர் அதோட தன்மை பாதிக்கப்பட்டு சுற்று வட்டாரங்கள் இருக்கிற அத்தனை கிராம மக்களுமே சரி, எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை. முதல் பிரச்சனையும் அது அதிக பிரச்சனை இருக்கு. ஆமா, ஒருத்தவங்க இறக்குறாங்க ஒரு கிராமம். என்ன உதாரணத்துக்கு என்னோட கிராமத்துல இறக்குற ஒரு 25 பேர் கடந்த ஒரு ஆண்டு 2 ஆண்டுல எல்லாருமே சிறுநீரக கோளாறு தான். இந்த ஓராண்டு இதுக்குள்ள 25 பேர் ஆமா, சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக கோளாறுல இறக்குறாங்க. சரி, இதுக்கான மாற்று திட்டம் வந்து அரசு இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்குதா? அரசு கிட்ட இப்ப ஊர் தலைவர்கிட்ட நாங்க கேக்குறோம், தண்ணியில பிரச்சனை இருக்கு, இதை கொண்டு போங்கன்னு சொல்றோம். அவங்க அதை கொண்டு போல. குறைஞ்சபட்சம் ஃபில்டர் கொண்டு வாங்க, நம்ம ஊர் தண்ணியை நீங்களே ஃபில்ட்ரேஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறோம். அதையும் அவங்க பண்ணல. அப்ப நம்ம ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு கிளைகள்லயும் ஃபில்டர்டு வாட்டர் அந்த திட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு ஆமா, நிச்சயம் கொண்டு வரும். எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி ஆமா, செய்ய எல்லா ஊர்களுக்கும் கொண்டு வர முடியும், எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு வர முடியும். சரி, இதுக்கு முந்தின வேட்பாளர்கள் ஏன் இதெல்லாம் செய்ய முடியாம இருந்தாங்க? என்ன காரணம்? இல்ல திட்டம் வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு செயல்படுத்தாம இருந்தாங்களா? செய்ய முடியாத சூழ்நிலை அங்க இருக்குதா? ஏன்னா ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? அவங்களுக்கு அதை செய்யணுங்கிற நோக்கம் என்னப்பா இருக்கு? அவங்க வந்து அவங்க கொண்ட கொள்கையோ அவங்க கோட்பாடோ அதெல்லாமே மறந்துச்சு போச்சு. திராவிடர்களுக்கு வந்து தமிழர்கள் எப்படி இருக்கணும், நம்ம மக்கள் எப்படி இருக்கணுங்கிற அவங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. அவங்க கட்சியில இணைஞ்ச தமிழர்களுக்கே வந்து திராவிடர்கள் தமிழர்கள் இல்லைன்னே தெரியாது. அவங்களுக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது. அவங்க வந்து நம்ம மண்ணுக்கோ மக்களுக்கோ நல்லது செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆமா, இது வரைக்கும் ஆமா அப்படி. அப்ப இருந்திருந்தா அந்த 60 ஆண்டு காலங்கள்ல ஏன் நம்ம கிராம மக்கள் வந்து இறக்குறாங்க? என்ன கிட்னில ப்ராப்ளம் தெரியாம பக்கத்து மாவட்டத்துல கிட்னியை திருடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்க போகுது மக்கள் மீது? அப்படி அக்கறை இருந்திருந்தா ஏன் இன்னும் வந்து விருதாச்சலம் மாவட்டமா அறிவிக்கப்படல? ஏன் இன்னும் அந்த திடக்கழிவு மேலாண்மையில ஏன் சரியா கொண்டு வரல? வாட்டர் ரீசைக்கிள் பண்ணிருக்கலாம். எவ்வளவு நகராட்சி சார்ந்து எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, ஏன் அதெல்லாம் எதுவுமே அவங்க செயல்படுத்தாம ஒரு நகரத்திலேயே அதை வந்து கம்ப்ளீட்டா அவங்க கொண்டு வரல? அப்ப அவர்கள் அந்த அக்கறை, தன் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அக்கறை இருந்திருந்தா இந்த 60 ஆண்டு காலங்களில் இந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். ஆனா அது நிவர்த்தி செய்யப்படல. அப்பனா அந்த மண்ணுக்கான அந்த மக்களுக்கான பிள்ளைகள் இன்னும் ஆட்சிக்கு வரல அப்படிங்கிறது தானே இருக்கு போறோம். அந்த மண்ணை உணர்ந்தவர்கள் அந்த இடத்துல ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரல இது வரைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ இதை தாண்டி நீங்க இன்னொரு பொதுவா மாற்று அரசியல் அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சி பேசிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மாற்று திட்டங்கள்னு என்ன சொல்ல வரீங்க நீங்க? அடிப்படை திட்டம்னு ஒன்று இருக்குது, பேசியிருக்கீங்க. செய்ய வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன நீங்க திட்டமிட்டிருக்கீங்க? அது திட்டமிடல்னு பாத்தீங்கன்னா, இப்ப விருதாச்சலத்தை மாவட்டமாக்குறது முதல் திட்டம். அப்படி மாவட்டமாக்கும் பட்சத்துல அங்க கல்வி சார்ந்து என்னன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம், பெண் கல்லூரிகளை கொண்டு வர்றது,
அரசு கலைக்கல்லூரி ஆகட்டும், அல்லது வந்து பொறியியல் சார்ந்து, அல்லது நர்சிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கான கல்வி அமைப்பு வந்து நிச்சயம் அங்க கல்லூரிகள் கொண்டு வருவேன்பா. அடுத்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பை எப்படி வந்து நம்மளுடைய மண் சார்ந்து எப்படி நம்ம உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து கற்குழாய் கம்பெனி அங்க இருந்திருக்கு. ஸ்டோன்வேர் பைப்புன்னு சொல்லுவோம். அதை வந்து இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால அதுல வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வந்து வேலை செஞ்சிருப்பாங்க அதுல. அது 2000க்கும் மேற்பட்டவங்க அது வந்து நிறுத்தி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ அவர்களுக்கான வேலை பறி போயிருக்கு. இப்ப அந்த கம்பெனியை மறுபடியும் கொண்டு வரது மூலியமா அது ஸ்டோன்வேர் பைப்புங்கிறதுனால அது அந்த பூமியில இருந்து எடுக்க போற மண்ணு தான் அது. அப்போ வந்து அது பிளாஸ்டிக் இல்லாத, மண்ணுக்கோ மக்களுக்கோ கேடு இல்லாத பொருள். பிளஸ் அதனால வேலை வாய்ப்பு, அங்க இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2வது பீங்கான். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 2வது பீங்கான் கல்லூரி விருதாச்சலத்துல தான் இருக்கு. அங்க படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப சொற்பமா இருக்கு. அப்போ அதற்கான விழிப்புணர்வு மக்கள்ல ஏற்படுத்தி பிள்ளைகளை அதுல படிக்க வைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் செய்வோம்ப்பா. அதுக்கான ஃபேக்டரி இருக்குல்ல, தொழிற்சாலை அங்க இருக்கு. பீங்கான் விரிவுபடுத்துவீங்க? ஆமா, விரிவுபடுத்தணும் நிச்சயம். ஆமா. அதை தாண்டி வேற என்ன திட்டங்கள் நீங்க சொல்ல வரீங்க? விவசாயம் சார்ந்துன்னு பாத்தீங்கன்னா தான் அங்க அது வந்து டெல்டா மாவட்டம். நெல் வந்து அதிகம் பயிரிடுறோம். அப்ப அது அந்த நெல் உமிகள்ல இருந்து எடுக்கப்படுற பை ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபேக்டரிஸ் நிறைய வைப்போம். அடுத்து நெல் கரும்பு அதிகம் விளையும், அதுல இருந்து வர பை ப்ராடக்ட் அதுக்கான ஃபேக்டரிஸ் வைப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம், அண்ணா சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம், கூட்டு பண்ணை திட்டம். இதன் மூலியமா மருத்துவர்களுக்கும் வேலை கிடைக்கும், படித்த பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கும், படிக்காதவர்களுக்குமான வேலையும் அதுல கிடைக்கும். அப்போ அந்த மாவட்டம் தன் சார்ந்து தன்னுடைய பொருளாதாரத்தை தானே ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வடிவமைப்பை நிச்சயம் செய்வோம். நிறைய விஷயங்கள் நல்லா பேசியிருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க இப்போ இளம் தலைமுறைகள் இதுக்கு முன்னாடி இந்த திராவிட அரசு தொடர்ந்து உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்கு. நாங்கள் அதை மாற்றம் செய்து முடிப்போம்னு சொல்றீங்க, சரிங்களா? ஆமா. இறுதியாக ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. அப்பா காங்கிரஸை சேர்ந்தவர், 2009க்கு பிறகு மௌன மாட்டார், எதுலையும் செய்யலைன்றதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அமைதியா போறதுமே வந்து ஒரு வகையான அடிமைத்தனம். நம்ம வந்து அதுல இருக்கக்கூடாது. அப்பா வந்து எனக்கு கற்பிச்சது, என்னை வந்து அவர் தடுக்கல. நீ நான் தமிழ் தேசிய அவர் உணர்த்தி இருக்கு. நம்ம நம்பின யாருமே நமக்கானவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல்ல அவர் என்ன தடுக்காதது மூலமா நான் உணர்ந்தேன். நல்லது, நம்ம தொடர்ந்து சந்திப்போமா. வணக்கம். நன்றி. வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.